வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு ராசவள்ளிக்கிழங்கு அவிக்க போகிறேன். முதலில் இந்த ராசவள்ளிக்கிழங்கை வடிவாக வெட்ட வேணும். இதில் இருக்கிற இந்த மொழி மாதிரி இருக்கிற இந்த மூளைன்னு சொல்கிறது, இந்த மூள் பகுதி எடுத்து நட்டம்னு சொன்னால் முளைக்கும். ஆனால் எங்கட நாடில் இது சரி வருமோ தெரியாது. குளிருக்கு தான் காலம் காணாது என்றாலும் எனக்கு இது நட வேணும். நான் என்ன பொருள் என்றாலும் எடுத்து எண்ணத்தில் விதை வந்தாலுமே அதை எடுத்து நான் நட்டுடுறது. இப்போத்த கிழங்கு கலர் பத்தாது, நல்ல பேர்பிளாக இருக்கும். சில கிழங்கு இதெல்லாம் கலர் குறைவு, பேர்பிள் கலர். இதில் இருக்கிறது இப்படி நல்ல வடிவாக இப்படி கோதி வெட்டவா கையும் போயிடும். இதுக்குள்ளெல்லாம் அந்த வேர் இருக்கும், அதெல்லாம் இப்படி எடுத்து விடணும். இல்லைன்னா சாப்பிடக்க கொஞ்சம் சரி இருக்காது, டேஸ்ட் இருக்காது. இதை நேராக வெட்டினா கழிவு கூட, அதனால் இப்படி கழித்து வெட்டும். இந்த வேர் மாதிரி இருக்கிறது இப்படி தோண்டி எடுக்கணும். கிழங்கு என்ன கூட கழிவு தான். மரவள்ளிக்கிழங்கு இப்படி இல்லை, ராசவள்ளிக்கிழங்கு கழிவு கூட. பாருங்கோ, இந்த தோலெல்லாம் கணக்காக கழித்து வெட்டி வச்சிருக்கிற இந்த கிழங்குல நிறைய கழிவு தான். இந்த கிழங்குல ஒரு வலுவழுப்பு தன்மை, நல்லா பிணைஞ்சு கழுவி விடணும். பாருங்கோ, ராசவள்ளிக்கிழங்கு இப்போ தண்ணியில் அவிய விட்டுருக்குறேன். இன்னும் கொதிச்சு கொண்டு வரையில் இப்போ தான் அடுப்பு ஸ்டார்ட் பண்ணினா கொஞ்சம் உப்பு போட்டு இந்த ராசவள்ளிக்கிழங்கு அவிய விடுவோம். நல்லா தேங்காய் பால் விட்டு பேண்டி இதை நல்லா வடிவாக ஒரு களி பதத்துக்கு, ஒரு கூழ் பதத்துக்கு எடுத்து குடிக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பசுப்பாலம் விடலாம், நான் தேங்காய் பால்லாம் விட்டு மசிக்க போகிறேன். அப்பைக்கு காட்டுறேன். பாலம் தண்ணியும் விட்டதால் ராசவள்ளிக்கிழங்குக்கு தண்ணிக்குள்ள நின்று இப்படி மசிக்க வேணும். இதை நல்ல வடிவாக, அதால் இப்போ மசிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் இதை போட்டுட்டு நல்லா வடிவாக மசிச்சுட்டு திருப்பி இந்த பாலுக்குள்ளே போட்டு கிளற நல்ல ஒரு
இப்போ பாருங்கோ நல்ல வடிவாக மசித்தது அதுக்குள்ளே இந்த பாலுக்குள்ளே போட்டுட்டேன். நல்ல வடிவாக கிளறி போட்டு நல்ல தண்ணித்தன்மையாக கஞ்சித்தன்மையாக இருக்குது. இதை நீ இப்படியே நிப்பாட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் நல்ல வடிவாக இறுகி வரும். நல்லா டைட்டாக வராது, ஒரு அளவான பதத்துக்கு இருக்கும். அப்போ சாப்பிட நல்லா சுகமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இனி இப்படியே ஒரு டிஷ்ஷில் நாங்கள் இந்த தண்ணியாக எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு குடிக்க நல்ல ஒரு இறுக்கின பதத்துக்கு வரும். இப்போ பாருங்க, டிஷ்ஷில் போட்டு ஆறிட்டு நல்லா வடிவாக இறுகி வந்துட்டு நல்லா தண்ணித்தன்மையும் இல்லை, அதுக்காண்டி இறுக்கமான பதமும் இல்லை, நல்ல ஒரு கணக்கான பதமாக இருக்குது. நல்ல இனிப்பாகவும் இருக்கும். நல்ல பால் தேங்காய் பாலெல்லாம் விட்டது, நல்ல டேஸ்டானது, சத்தானது, ஆரோக்கியமானது. ராசவள்ளி கிழங்கு கஞ்சி இல்லைண்டா களி என்றும் சொல்லலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.